ஹலோ! இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு நர்சரிக்கு நான் போயிருந்தேங்க. அது வந்து ஹோம் டிப்போன்னு ஒரு நர்சரி. ஸோ உள்ள போனா நெறைய பிங்க் ஜாஸ்மின்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஹோல் ஸ்டோரே பயங்கர வாசமா இருந்தது. அத எடுக்காம விடுவேனா, அந்த செடியும் இன்னும் 2, 3 செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த செடிய எங்க வைக்கிறதுன்னு தான் கொஞ்சம் பிளான் பண்ணணும். அதோட கொஞ்சம் சக்கிலன்ஸும் நான் ரீபாட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிஸியில வந்து என் பொண்ணு தான் இன்னைக்கு குக் பண்ணியிருந்தா. சூப்பரா பிரியாணி பண்ணியிருந்தா. பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னும் தெம்பா செடி வேலையில இறங்கிட்டேன். என்கிட்ட ஆஃப்ரிக்கன் வயலட்ஸ் நெறைய இருந்தது. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. எனக்கு வந்து இந்த ஆஃப்ரிக்கன் வயலட் செடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆர் 6 பிளான்ட்ஸ் வந்து ஒரு லேடி எனக்கு குடுத்தாங்க. ஒரு அமெரிக்கன் லேடி. அவங்க மூவ் பண்ணாங்க இங்கேருந்து டெக்ஸஸ்லேருந்து. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக இடம் இல்ல அப்படின்ட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத செடிய வளர்க்குறேன். அதுக்கப்புறம் தான் இத பத்தி கூகுள் பண்ணி பார்க்குறப்போ, இது ரொம்ப ஈஸி கேரிங் தான் போட்டிருந்தது. ஸோ நான் அதே மாரி அங்க எனக்கு குடுத்து ஒரு 2 இயர்ஸ் பக்கம் ஆகுது. இதுவரைக்கும் நான் ஒண்ணுமே கொல்லல. ஸோ எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு செடியிலேயே அந்த ஒரு 2, 3 செடி மல்டிப்ளை ஆயிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பிரிச்சு, பிரிச்சு நானு நெறையா ரீபாட் பண்ணேன் இன்னைக்கு. இந்த ஆஃப்ரிக்கன் வயலட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி அதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல் கலர். நான் அந்த பர்பிள், ஒயிட், பிங்க் அப்புறம் வயலட் அந்த ஷேட்லேயே இருக்கும். நான் ஒயிட் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நான் பிக்சர்ஸில் தான் பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த ப்ளூயிஷ் பர்பிளும், பிங்க்கும் தான் இருக்குது. வேறு கலர்ஸ் இல்ல. ஸோ இந்த மாரி கலர்ஸ்லாம் தான். இது வந்து கூகுள்ல எடுத்த பிக்சர்ஸ். ஸோ ரொம்ப அழகா இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து நான் அதெல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் என்கிட்ட இப்போ ஒரு 15 பிளான்ட்ஸ் இருக்குது. இது இன்டோர் பிளான்ட்ன்றனால நம்ம வந்து விண்டோ பக்கத்தில் தான் வைக்கணும். ஏன்னா ஒரேடியா வீட்டுக்கு நடுவில் வச்சோம்னா சன்லைட்டே இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு நல்லதில்ல. ஸோ அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்டும் இதுக்கு நல்லதில்ல. சீக்கிரமாக பர்ன் ஆகிடும். ரொம்ப பூவெல்லாம் பூக்காது. விண்டோ ஒட்டி வச்சிங்கன்னா அந்த ஃபில்டர்டு சன்லைட் அது வந்து இதுக்கு பெஸ்ட்டு. நல்லா வந்து பூ பூக்கும். ஒன்ஸ் அந்த பூ பூத்துச்சுன்னா 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வேறு கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி வைக்கணுன்னு ஆசை இருக்குது. உங்கள் யார்கிட்டயாவது இந்த ஆஃப்ரிக்கன் வயலட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட்ஸில் எழுதுங்க. எப்படி நீங்கள் அதை கேர் பண்ணுறீங்க? வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். Thank you all for watching. Bye.